Taste the Daily. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடியாக நீர்வரத்து அதிகரித்ததால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியது. மீண்டும் மழை தீவிரமடைந்ததால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 2,40,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட நீர் விரைவில் தமிழகம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த ஆண்டில் 2வது முறையாக காவிரி ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளுக்கு ஒலிபெருக்கி மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை அதிகரிக்க வேண்டும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து இலவச தரமான அரிசியை அனைத்து மக்களுக்கும் மாதந்தோறும் 20 கிலோ அரிசியை வழங்கவும். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முன்பு தேங்கி நிற்கும் கழிவுநீரால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பிரதான சாலையில் சிறுகளத்தூர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி மன்ற அலுவலகம், ராஜலட்சுமி இலவச மருத்துவமனை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அரசு பள்ளி அருகே சாலையோரம் சுமார் 1 அடி ஆழத்திற்கு பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் கொசுக்கள் உற்பத்தியாகி மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இது குறித்து விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கூறிவிட்டேன், அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது என அலட்சியமாக பதில் கூறியுள்ளார். சென்னை திருவொற்றியூரில் செவிலியர் ஒருவர் துண்டுச்சீட்டில் மருந்து எழுதி கொடுத்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சௌமியா என்பவர் மீது சுடுதண்ணீர் பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு செவிலியர்கள்தான் சௌமியாவிற்கு சிகிச்சை அளித்துள்ளனர். இந்த நிலையில் மருத்துவர் ஒப்புதல் இல்லாமல் செவிலியர் ஒரு துண்டுச்சீட்டில் மருந்து எழுதி கொடுத்துள்ளார். இதுகுறித்து மருத்துவரிடம் கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என தெரிகிறது. செவிலியர்களிடம் கேட்டபோது அலட்சியமாக பதிலளித்ததால் மருத்துவமனை மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.